டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜயுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சந்திப்பு. தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ஆலோசித்ததாக தகவல். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடத்தை பெற தாவேகாவிற்கு காங்கிரஸ் நிர்பந்தம். தாவேகாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிய ஆளுநரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டிக்காதது ஏன்? ராசா கேள்வி. தாவேகா ஒரு நாரசக்தியா எனவும் விமர்சனம். தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சி செய்வதை பார்த்து சலிப்பு ஏற்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காட்டம். பதவி சுகத்திற்காக அதிமுகவை அழிக்க சிலர் நினைப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. தற்போதைய சூழலை எண்ணி தொண்டர்கள் யாரும் பதற்றம் அடைய வேண்டாம் எனவும் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஜல்ஜீவன் 2.0 திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசும் தமிழக அரசும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் விஜய், மத்திய அமைச்சர் CR பாட்டீல் முன்னிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீட்டுத் தொகை 18,123 கோடி ரூபாய் ஆகும். மத்திய அரசின் பங்களிப்பு 9,025 கோடி ரூபாய் ஆகும். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்துள்ளார். தாவேகா அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவளித்துள்ள நிலையில் தேசிய கூட்டணியில் தாவேகாவை இணைக்க காங்கிரஸ் முயற்சி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தலைமை செயலகத்தில் பார்வையாளர் வருகைக்கு தமிழக அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. முன் அனுமதி பெற்ற பார்வையாளர்கள் மட்டுமே தலைமை செயலகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. CM செல்லுக்கு மனு அளிக்க வருபவர்கள் தனியாக வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டியில் மனுக்களை போடலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்திற்கு அதிகம் கூட்டம் வருவதால் அதனை கட்டுப்படுத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிய ஆளுநரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏன் கண்டிக்கவில்லை என திமுக MP ராசா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாவேகா அரசின் நிர்வாக செயல்பாட்டை கண்டிக்கவே 6 மாதம் பொறுத்திருப்போம் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் முதலமைச்சரின் திறமையின்மையால் நாள்தோறும் நடைபெறும் குளறுபடிகளை எப்படி கண்டிக்காமல் இருக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவை தீய சக்தி என தொடர்ந்து விமர்சிக்கும் தாவேகா அது என்ன நாரசக்தியா எனவும் ராசா காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பதவிக்காக அதிமுகவை சிலர் அழிக்க நினைப்பதாக EPS கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். துரோகிகளிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் தற்போது நிலவும் சூழலை பார்த்து தொண்டர்கள் யாரும் பதற்றப்பட வேண்டாம் என்றும் EPS கேட்டுக்கொண்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் MK ஸ்டாலின் மற்றும் திமுக முன்னணி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள கருணாநிதியின் சிலைக்கு ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். இதனிடையே ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள கருணாநிதி சிலைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் மரியாதை செலுத்தினார். அண்ணாமலையை தொடர்ந்து சில தமிழக பாஜக நிர்வாகிகள் பதவி விலகி வருகின்றனர். அக்கட்சியின் மீனவ பிரிவு செயலாளர் நீலாங்கரை முனுசாமி என்பவர் தனது ராஜினாமா கடிதத்தை நைனா நாகேந்திரனுக்கு அனுப்பியுள்ளார். இதேபோல் பல்வேறு நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்கள் விலகலை SMS மூலம் தெரிவித்து வருகின்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற கில்லர் திரைப்பட ஷூட்டிங்கின் போது சிலிண்டர் வெடித்ததில் ஒரு இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். BNC மில் வளாகத்தில் கில்லர் பட ஷூட்டிங் நடைபெற்றது. அப்போது வெடிகுண்டு வெடிக்கும் காட்சியை பதிவு செய்வதற்காக சிலிண்டரில் கேஸ் நிரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது சிலிண்டர் வெடித்ததில் சிலர் படுகாயமடைந்தனர். இவர்களில் மதன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நடிகர் ரஜினிகாந்த் அண்ணாமலையை சந்தித்ததாக கூறப்படும் நிலையில் அவர் திடீரென ஊட்டிக்கு சென்றுள்ளார். இந்த செய்தி யாருக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. காவல்துறையினருக்கு கூட தகவல் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனினும் ஊட்டியில் ரஜினிகாந்த் தங்கியுள்ள இடத்தை கண்டுகொண்ட ரசிகர்கள் அங்கு குவிந்துள்ளனர். அதில் சில நிர்வாகிகளை மட்டும் ரஜினிகாந்த் சந்தித்ததாக கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை